கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். நான் மதுரை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அந்த வசனத்தின்படி கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எல்லா நாசபோசங்களும் எல்லா சத்துருக்களின் கண்ணிகளுக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்தார். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுவீராக. ஆனால் இந்த செய்தி எங்களுக்கும், இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கும், இந்த செய்தியை மற்றவர்கள் யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்களுக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்த நிறைவேறுதலையும் கொண்டு வரட்டும். எங்களோடு கூட இடைப்படுகிறார். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அன்பார்களே, இது இஸ்ரவேலனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். என்னது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2020 வருஷத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுக்கிறோம். இங்க பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு பிரின்சிபல், எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை வேறொன்றும் கிடையாது. அது மலையை நோண்டி எலி பிடிக்கிறது கிடையாது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நீ கர்த்தருக்குள்ளே வர வேண்டும். அதான் நிபந்தனை. கர்த்தருக்குள்ளே வராம நீ பிசாசுக்குள்ளே பழைய மனுஷனாவே இருந்தீனாக்கா இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறாது. கர்த்தருக்குள்ள வரணும், அதான் நிபந்தனை. அந்த கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ செய்யணும், அதான் நிபந்தனை. அப்பொழுது தண்ணீராய் இருக்கிறது திராட்சை ரசமாக மாறிடும். அந்த கானாவூர் கல்யாணத்தில் அந்த மரியாள் என்ன சொன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா. மரியாள் வேலைக்காரங்கிட்ட கானாவூர் கல்யாணத்தில் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அதுதாங்க நிபந்தனை. அன்பாவில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினாக்கா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். நான் செய்ய மாட்டேன், நான் என் படி தான் இருப்பேன்னாக்கா அது பிசாசின் படி, பழைய மனுஷன் படி. அங்கே பிசாசின் வாக்குத்தத்தம் அது வல்லமையாக நிறைவேறும். ஏன்னா பிசாசு சொல்கிறபடி செய்தாக்கா அது பிசாசினுடைய பிரின்சிபல், அது பிசாசின் நிபந்தனை. அது பிசாசு என்ன சொல்கிறானோ அதன்படி நீங்கள் செய்து பாருங்கள், பிசாசின் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக நிறைவேறும். ஏதேன் தோட்டத்தில் இதுதான் நடந்தது. தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தாக்கா ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. அங்கே தேவ தூதர் பிரசன்னம், பரிசுத்தாவின் பிரசன்னம். ஏதேன் என்றால் இன்பம். எல்லா வாக்குத்தத்தம் ஆதாம் ஏவாளுக்கு நிறைவேறி. ஏன்? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தாங்க, நல்லா இருந்தாங்க, சொர்க்கமாக இருந்தாங்க. ஏதேன்னா சொர்க்க வாழ்வு, பரலோகத்தில் செய்கிற மாதிரி குட்டி பரலோகமாக இருந்தது. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார் ஆதாம் ஏவாளுக்கு? தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாகி அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க செய்தாங்க. புசிக்கிட்டு அதிலே நிலைத்திருன்னு சொன்னார் கர்த்தர். அந்த ஆதாம் ஏவாளும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அந்த ஜீவ வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அதன்படி செய்கிறாங்க. அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருக்குது. இருந்துச்சா? கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த ஏவாள் திடீர்னு ஒரு நாள் புத்தி மாறி
அந்த தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரம் இருக்குது. அந்த பிசாசு வந்து சர்ப்பத்தின் வழி உங்களை ஏமாற்றி வஞ்சித்து அந்த கனியை புசிக்க சொல்லுவான். அதை தொடாதே, அதை புசிக்காதேன்னு சொன்னார் கர்த்தர். ஆனால் அந்த ஏவாள் என்ன பண்ணா, அந்த பிசாஸ் கிட்ட பழக விட்டு தேவன் எது வேண்டான்னு சொன்னாரோ அந்த கனியை புசிக்க வைக்கிறான். இப்போ பிசாசு அவனுடைய வாக்கு தத்துவத்தை அவன் நிறைவேற்றணுனாக்கா அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நீங்கள் செய்தே தீரணும். அதான் பிரின்சிபல், அதான் நிபந்தனை. அப்போது ஏவாள் என்ன பண்ணா, பிசாசு என்ன பண்ணா, முதல்ல அந்த கனியை பறித்து புசிக்க வைக்கிறான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் வர்றதுக்காக பிசாசு சொல்கிறபடி நீங்கள் செய்யணும். அப்போ ஏவாள் என்ன பண்ணா, பிசாசு சொல்கிறபடி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இன்பம் இச்சிக்கப்படத்தக்கதுமா இருந்துச்சான். அதை பறித்தா புசித்தா. பிசாசு என்ன சொன்னா, அது செஞ்சாலா, பறித்து புசித்து புருஷனும் கொடுத்தா. இப்போது பிசாசின் வாக்கு தத்தை நிறைவேறுது. இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார். உள்ளே சாவு, வெளி சாகவே சாவு, உள்ள சாவு, வெளியே சாவு. ஏதேன் தோட்டத்துட்டு துரத்தப்பட்டாங்க. புதுசா பிரிமாவில் எப்போவுமே நிபந்தனைனா என்னன்னு தெரியுது. நிபந்தனை எங்கே கனிவு இதில் ஆதிக்கு போகணும். ஆதியில் எப்படி நிபந்தனை நிறைவேற்று எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சிடும். அப்போது பிசாஸ் என்ன சொல்கிறானோ அதன்படி நீங்கள் செய்துட்டீங்கனாக்கா பிசாசுடைய வாக்கு தத்துவம் பாவமும் சாபமும் மரணமும் தரித்திரமும் முடிவு பாதாளமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரோ நீ அதன்படி செய்தாக்கா தேவநீதியும் உடைத்தேதியும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் சமாதானமும் சந்தோஷமும் மகிமையும் எல்லாமே நிறைவேறும். அதான் நிபந்தனையை நான் கை கொள்ள மாட்டேன், நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா உங்களை அறியாமல் ஆதாமுக்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்தில் இருப்பீங்க. நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்க மனநிலை துன்மார்க்க மனநிலை, நல்ல நன்மை தீமை என்கிற 2 வட்டத்தில் இருந்து கட்சியில் பார்த்தா பிசாசின் காரியம் தான் வாழ்க்கையில் வாய்நாளெல்லாம் நிறைவேறது பார்ப்பீங்க. அதுபோல் இங்கே ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது வாக்கு தத்துவம். என்னது வாக்கு தத்துவம்? வாக்கு தத்துவம்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நான் எப்படி ஒன்றா இருப்பேன், கவலைப்படுவேன், சோர்ந்து போவேன், பயப்படுவேன், நாடு சரியில்லை, அவங்க சரியில்லை, அரசியல்வாதிங்கெல்லாம் சரியில்லை, கடைசி காலம் ஆகிப்போச்சு, பிசாசு கிரீஷை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ ஒன்றா கண்டதை பேசிக்கிட்டு எனக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறனாக்கா கட்சியில் பார்த்தா பிசாசிங்காரியும் தான் நேரம். பேர் ஊழிக்காரராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், 10 வருஷம் ஆகிருக்கலாம், ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகிருக்கலாம், 30 வருஷம் ஆகிக்கலாம், பல நாடுகளுக்கும் போய் பல பெரிய பெரிய ஊழியத்தையும் செய்திருக்கலாம். ஆனால் மாம்ச சிந்தை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உலகம் மாம்ச பிசாசு தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிக்கிட்டு பிசாசின் காரியங்களை பேசிகிட்டு இருந்தாக்கா கட்சியில் பார்த்தா பிசாசின் காரியங்கள் தான். பிசாசிங்கள் வேதனைகளும் துக்கங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் சாபங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களுமா இருக்கும். நல்லா ப்ளூடூத் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா மாம்சீகமான காரியங்களை தேவனுக்கும் தனக்கு உலகத்தை காட்டுற நன்மை தீமை அறியது 2 வட்டம் அந்த கண்களிச்சம் ஜீவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே ஷாகவே உங்களை அறியாமலே உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் பல காரியங்களில் பிசாசுடைய அந்த கிரியைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, ஊழியத்துக்கு கூட வந்துட்டீங்க. இப்போ ஆண்டவர் ஏசாயா 58 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இப்போ யார் இயேசு ஏற்றுக்கொண்டீர்களா? ஞானஸ்நானம் எடுத்தீர்கள். எங்கே ஞானஸ்நானத்துக்கு? தண்ணிக்குள்ளே முழுகி பாவத்துக்கு மரித்து. ஞானஸ்நானம் என்னது? பாவம் டு மரணம். ஆதாமுக்குள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தால் ஏவாள். அதில் தான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அந்த பாவம் டு மரணத்துக்கு மறிச்சு நன்மை தீமை அறியத்தக்க கனியை தண்ணிக்குள்ளே மூடிட்டீங்க. இப்போ மறித்து ஜலத்திலிருந்து கரையோடு கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிரிஞ்சிட்டிங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறகுனா கிறிஸ்து யார்? ஏசு யார்? நன்மை தீமை அறியத்தக்கவரா? ஏசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பார். ஏசு யாரு? ஏசு என்னமா சொன்னார்? ஏசு நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாயிரு. ஏசு ஜீவ விருட்சத்து கனி. யோவான் 5:26 ஏசு சொல்றார், என் பிதா ஏனெனில் பிதாவான தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரு.
அப்போ நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் ஏற்றுங்க? மத்திய 28 நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதி பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து. பிதா குமாரன் பசுத்தாவியான யாரு? அவங்க நன்மை தீமை அறியத்தக்கவங்க கிடையாது. அவங்கெல்லாம் ஜீவனுடைய ஜீவ சஞ்சாரிகள். தேவன்னா ஜீவன், ஜீவன்னா காட் கைம்ப்ளேன், தேவரகமான ஒரு வாழ்க்கை. மனுஷன்னா பிசாசுனா மரணத்துக்கு அதிபதி. தேவன்னா ஜீவாதிபதி, ஜீவாதிபதியை இயேசுக்கு பேர். அப்போ இயேசு ஒரு ஜீவ மார்க்கர். ஜீவன் என்னது? தேவ நீதியில் தொடங்கி ஊழியத்தை இதில் முடிக்குது. அதுதான் ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த ஜீவன்னா இயேசு சரீரம், இயேசு சரீரம் ஜீவ சரீரம், இயேசு ரத்தம் ஜீவ ரத்தம். அவர் வார்த்தை ஜீவ வார்த்தை. அவர் ஜீவ ஒளியாக இருக்கிறார். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறாரு. எல்லாமே ஜீவ உலகமாக இருக்குது. ஜீவ உலகம்னா பரலோக ராஜ்யம், உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அப்போ நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கும்போது நீ ஒரு ஜீவ மார்க்கனாய் மாறுகிறாய். நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்துக்கு மறித்து விட்டாய். செத்து அடக்க ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ள மூழ்கும். ஞானஸ்தானம் தண்ணீர் கல்லறை. பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். ஏன்னா இந்த பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்படாம ஆதாமுக்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சன்மார்க்க நன்மார்க்க தேவனுக்கு தான் உலகத்துக்கு அனுப்பி பிசாசு வாக்குத்தத்தம் பழிச்சிட்டுச்சு. உடனடியாக பிசாசு சாபத்தை கொடுக்குது, மரணத்தை கொடுக்குது, தரித்திரத்தை கொடுக்குது, வியாதி கொடுக்குது. ஒரே போராட்டம், ஒரே அசுத்தாவி, ஒரே வேதனை. இந்த கனியை புஷிக்கினாலே ஷாகு பெருவானம், கவலை, வறுமை, கஷ்டம், குடும்பத்தில் சண்டை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, வறுமை, அவமானம், வெக்க, பசுத்த பாவுன்ட்டு மரணம், தரித்திர வியாதி. பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். நெத்தமும் கொடுத்துட்டே இருப்பான். இப்போ அதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசுவை வருத்தப்பட்டு வாழ சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட வாழ்னார் இயேசு. அந்த இயேசு யார்? ஜீவ விருட்சத்துக்கு கனி. அவர் நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. நல்லா புரிஞ்சுக்கோ பிரியமானவர்களே. இயேசு அப்பாற்பட்டவர். நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்துக்கு உட்பட்டவர். இயேசு ஒரு ஜீவ வட்டம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் ஜீவ சொல்ற ஜீவரத்தம். ஜீவனா பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர்யம். அதுக்கு வெளியே போட முடியாது. அதை போய் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறப்பாரு. அதுதான் நிபந்தனை. அந்த நிபந்தனையை நீ கை கொள்ளும் போது தான் இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் பழிக்கவே செய்யும். பாருங்க, ஏசாயா 58 எல்லா வாக்குத்தத்தம் இதுதான் நிபந்தனை. ஏசாயா 58 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். இறைமேல் ஒரு கர்த்தர் ஜீவன் உள்ளவர் அப்படி வரும். அப்போ தேவன்னாவே ஜீவனுடையவர். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர். தேவன்னா ஜீவனுடையவர். தேவன் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், யெகோவா ஷாலோம், யெகோவா நிஷி, யெகோவா ரப்பா, எல்லாம் அந்த ஜீவனுக்குள்ளேருந்து தான் வருது. அந்த இயேசு ஜீவனுடையவர் என்பது அறியணும். அப்போது பாவத்தின் சம்பளம் மரணத்தில் வியாதி, வறுமை, கண்களிச்சம், ஜீவன், அசுத்தாவி, பாவம், சாபம், மரணம்லாம் இருக்குது பிசாசுக்குள்ள. இயேசு ஜீவனுடையவனா. அவர் தேவ நீதியில் தொடங்கி உடித்ததில் முடியுது. பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். அங்கே பாவம்ட்டு மரணத்தை கடந்தவர் தான் தேவ நீதி உயிர்த்தெழுமாகிய இயேசு. அப்போ இயேசு இயேசு ரத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆதாமுக்குள் மரித்து, பாவத்துக்கு மரித்து, தேவ நீதியாகி கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இயேசு இயேசு ரத்தத்தை, அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்தத்தை நீ பிதாவாகிய தேவனுக்கு இடைவிடாமல் செலுத்தணும். அதுக்கப்புறம் ஆதாம் 2வது முழு உலக இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த இயேசு ஆமென்ற வாக்கு தத்தத்தை நீ செலுத்தும் போது தான் இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறுவதை நீ பார்க்க முடியும். எந்த வாக்கு தத்தம்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. நித்தமும் என்னது? இடைவிடா. 1 நாள் 2 நாள் செய்து கிறிஸ்துக்குள்ள ஜீவ மார்க்கத்துக்கு. அதுக்கப்புறம் பழையபடி நன்மை தீமை உடனே பிசாசு, அசுத்தாவி, வியாதிகள் அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவான். யாராக இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி. அப்போ வேதம் சொல்லுது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து, எல்லோரும் வானத்துக்கே பூமி மேலே, மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, உலகத்தில் 800 கோடி பேர் எல்லாம் ஆதாம்படியாக பிறந்தவங்க. படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆணு, பெண்ணு, டாக்டரு, சயின்டிஸ்ட்டு, என்ஜினியரு, ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், யாராக இருக்கட்டும், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஏழை, பணக்காரன், உயர்ந்த எல்லாம் ஆதாம்படியாக பிறந்தவன். மனுஷன் பிறக்கும்போது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். தவிர்க்க முடியாது, பிறப்பு தவிர்க்க முடியாது. எல்லாம் ஆதாம்படியாக தான் பிறக்கணும். அது ஆதாமியாவால் ஏது நன்மை தீமை அறியத்தக்கனியை பிசாசின் நிபந்தனையை நிறைவேற்றுறாங்க. அதை போய் தேவந்தர் உலகத்துக்கு காட்டுறாங்க. ஆனால் தான் உலகம் முழுதும் படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், கோட்டீஸ்வரன், லட்சாதிபதி,
பிச்சைக்காரன் எல்லாருமே கம்பல்சரி பாவத்தின் பிசாசினால் வியாதிப்படுறாங்க, தரித்திரப்படுறாங்க, எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான். கூடி கூடிய பணம் வச்சாவது தற்கொலை பண்ணிக்கிறான். சமாதானம் இல்லைன்றான், வியாதிப்படுறான், ஆபத்து வந்து விபத்து, கொலைகள், வெறிகள், விபச்சாரம், வேட்சித்தனம் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்ததுனால உலகத்தில் பிசாசு பாவங்களையும் சாபங்களையும் மரணங்களையும் தரித்திரங்களையும் தொடர்ந்தேச்சா கொடுக்குறான். அதான் நிபந்தனை. அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் வருத்தப்பட்டு பார சுமக்கிறோம்லே ஏசுனா மத்திய பருவில் வருத்தப்பட்டு பார் நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட வாங்க. எங்கிட்ட வாங்கினா என்னது? ஜீவ விருஷத்துக்கு என்கிட்ட வாங்க. ஏசு என்ன பண்ணாரு? அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபாரி பிசாசு என்ன பண்ணுறான்? எங்கிட்ட வா, எங்கிட்ட வா, எங்கிட்ட வா. வந்து என்ன பண்ணு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் பிசாசு ஏதேன் தோட்டத்தில். அதே போல தான் ஏசு பாவத்தின் சம்பளம் ஆதாமுக்குள் பிறந்த மனுக்குலத்தை நோக்கி மத்திய மாட்டு யோபால் மூது எங்கும் சுட்டி வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லோரும் எங்கிட்ட வாங்க கூப்பிட்றாரு. வண்ணமாக வரக்கூடாதா? பிசாஸ் கிட்ட மட்டும் ஏவல் டக்குன்னு போய் லவுக்குன்னு அந்த நன்மை தீமறியத்தக்க கனி வாங்கி லவ் சாப்பிட்டுட்டா. நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கிறார் சார் உள்ளே போயிட்டான். பிசாசியம் அது ஆதாமும் அவனும் புஷிட்டான். உடனே ஷாக ஏதே தொட்டு துரத்தாங்க. உப்பை வந்து ஏசு கூப்பிட்றாரு. பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், வியாதியில், பாதாளத்துக்கு போகிற மனுஷா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவனே, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் எங்கிட்ட வான்னு கூப்பிட்றாரு. வர்ணமாக வரக்கூடாதா? வந்து இந்த அப்பத்தை புஷித்து இந்த திராட்சத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் ஒன்றுனார். நானே ஜீவ அப்படின்னார். அவருடைய சரீரம், அவர் ரத்தம் தான் ஜீவ விஷத்துக்கறி. அவர் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை புஷித்து அவருடைய அப்பம் திராட்சை திருவிருந்தில் ஞானஸ்தானத்தை திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவ சரீரம் தேவ நீதித்து உயிர் தேர்தல் இருக்குது. அந்த ஜீவசரம் ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தோடு இயேசு ரத்தத்தை விளையேறப்பட்டது விலை மதிப்பில்லாத சரீரம். வானத்தில் திருத்துவத்தி 2வது ஜீவசரம் ஜீவ வாக்கு தத்துவம். அந்த வாக்கு ஜீவ வாக்கு தத்துவத்தில் பரமண்டலுக்கு உம்புடைய நாமும் உம்புடைய ராஜு உம்புடி அதுக்கு விலையே போட முடியாது. அதை பரமண்டலுக்கு பிதாவுக்கு ராத்திரி மகள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதாம் 2வது வரைக்கும் இயேசுவின் நாம் அவருடைய ஜீவசரம் இயேசு சாப்பிட வாக்கு கொடுத்தினா இதுதான் நிபந்தனை. இது நித்தமும் கொடுத்தினாக்கா உன் வாழ்க்கை மகா வறட்சியான காலங்களிலும் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம். மகா வறட்சின்னு என்னது? உலகம் பொல்லாங்கலுக்குள்ள இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரம், கொரோனா, கொள்ளை நோய், பஞ்சங்களும் பசிகளும் பட்டியலும் இருக்குது. இந்த மகா வறட்சியான இந்த உலகத்தில் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பியான். என்னையா மகா வறட்சியான காலமாக இருக்குது உலகத்தில், நீ மட்டும் எப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீரூற்றை போல இருக்கிற? என்ன ரகசியம்? ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஏசுவை சொந்த ரட்சகர். அவர் பேர் ஜீவன். நன்மை தீமறியத்தக்கவர் கிடையாது ஏசு. நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கம் கிடையாது ஏசு. ஏசு ஒரு ஜீவ மார்க்கர். அவர் ஒரு ஜீவ உலகம், அது பரலோக ராஜ்யம். அது எல்லாம் வெளியேற பெற்ற காரியம். ஜீவசர் அளவற்ற அன்பு, கோட்கை தேவரகமான வாழ்க்கை, அளவற்ற அன்பு, தேவ இறக்கம், தேவ பரிசுத்தம், ஜீவசரம், தேவ நீதி, உடி தேத்தலும். அதை போய் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு கொடுக்குதான் நிபந்தனை. இந்த நிபந்தனையை நிறைவேற்றும் போது தான், நித்தமும் நீ நிறைவேற்றும் போது தான் மகா வறட்சியான காலங்களிலே உலகம் மகா வறட்சியாக இருக்குது. ஏன்னா உலகத்தினது பிசாசு ஆதாம் வியாபாரக்குள்ளே பிறந்தவங்க தான் முழு உலகம் 800 கோடி பேரும். பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் மழை வறட்சிகளும் வனாந்திரமாக இருக்குது உலகம். அந்த மகா வறட்சியான காலங்களிலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, கண்டிப்பாக திருப்தியாகும். தேவி நீதி டு உடித்ததில் பிதா குமார் பசுத்தாவி ஆதாம்லேருந்து 2ஆம் முழு உலகத்துக்கும் நீ கொடுக்கும்போது உன் ஆத்மா திருப்தியாக இருக்கும். ஒரு மனுஷன் மேலே பகை, கசப்பு, வெறுப்பு, மாம்ச சிந்தையை காட்டக்கூடாது. மாம்ச சிந்தை அது பிசாசின் நிபந்தனை. உடனே சாகவே மரணம், மாம்ச சிந்தை மரணம் வரும். அதுதான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறணும். அதான் யார் மேலே கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருந்தாக்க கிறிஸ்துவத்துக்கு ஆகாது. நீ பிசாசின் நிபந்தனை. யார் உன் ஊருக்கு 4 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, மாமியார் மேலே கசப்பு, மாமனா உன் வீட்டாரே உனக்கு எல்லாம் ஆதாம் மூலமாக பிறந்தவெல்லாம் சத்ருவாக தான் இருப்பான். அவனுக்கு ஏசு கிறிஸ்து ஜீவனையும் பருவம் மத்தியசமாக கொடுப்பியா? வாய்நாளெல்லாம் தேவனுக்கு கொடுப்பியா? அப்போ தான் உன் ஆத்மா திருப்தி ஆகும். அங்கே ஊரில் நடக்கிற அரசியல்வாதி சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரி, சுய நீதி உனக்குள்ளே இருக்கக்கூடாது. பகை, கசப்பு, போட்டி, பொறாமை இதில் போய் இறங்கிட்டீங்கன்னா பிசாசின் நிபந்தனை உடனே உன் ஆத்மா வறட்சி, வனாந்திரம், திகில் அடியும், வேதனை அடியும், வியாதி பிடிக்கும், பிசாசு போராட்டம், அசுத்தாவி வரும், ஒரே சோர்வாக இருக்கும். அதுதான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறணும். ஏன்னா ஏசு அப்படி தான் வாய்ந்தார். மத்திய மார்க்கு லூக்கா யோவான்ல
மகா வறட்சியான காலங்களில் இயேசுவிட நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை ஒட்டால் நீரூற்றை போல இருந்தார். அவர் போகிற இடங்கள்லாம் பிசாசுகள் ஓடி, சாபங்கள் தொலைது, தரித்திரங்கள் நீங்கும் போது, வியாதிகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏசுனா அவர் ஒரு ஜீவன். ஏசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னு இருப்பாரு. நல்ல மேய்ப்பற்ற நாடுகளுக்கு ஜீவனையே மத்திய மத்திய 10:10 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கூட. ஜீவன் என்னது? இயேசு சரி, இயேசு ஆமண்ட வாக்குத்தத்தம் அவருடைய ஜீவனுக்குள்ள தேவனிலிருந்து உயிர்த்தது ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சட்டம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்றாரு அவர். ஆடுகள் தான் ஜனங்களுக்கு, தேவனுக்கு தனக்கு முழுவதுக்கு மத்தியஸ்மா கொடுக்க 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 மகா வறட்சியான காலங்களிலும் இயேசுனுடைய ஆத்மா திருப்தியாகி நீர்வாய்ச்சலான தோட்டம் வட்டா நீர்வற்றை போல இருக்கிறார். ஆசீர்வாதம், மகிமை, கனம் போய் வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறுது இயேசுக்கு. ஏன்னா அவர் ஒரு ஜீவன். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கினார், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற, சத்துருக்களை சிநேகின்னு சொன்னார். உங்கள் துன்பப்படுத்த ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ண நீங்கள் ஜபம் பண்ணவே உம்புடைய நாமும் உம்புடி சேர்த்தோம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா ஜபம். அப்போது இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா பிரியமானே, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாய் நிறைவேறுவதைப்பா. 1 நாள் 2 நாள் செய்ய, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 31 நாள். இது ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம் நம்ம இப்போ செய்தி கொடுக்குறேன். இது ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம். வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் நிமிஷந்தோறும் நடத்துகிறாரு. அடப்பாப்பா, எப்போ பார்த்தாலும் கர்த்தர் ஜீவனு, தேவநீதி, உயிர்த்தல், தேவனுக்கு தனக்கு உலகத்துக்குன்னு விட்டுட்டுனா பிசாசு தான் உன்னை நித்தமும் நடத்துவான். பாவமும் மரணமும், வியாதியும், வறுமையும், கண்களிச்ச மாஞ்சி, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், பயம், சோர்வு, கலக்கம், இதெல்லாம் பிசாசுனாக. சோர்வாக இருக்குது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் மாம்ச சிந்தி எல்லாம் இது நித்தமும் நடத்தி வாழ்நாளெல்லாம் மகா வறட்சி, வேதனை, துக்கம், முடிவு, பாதாளம், அசுத்தாவிகளாக போராட்டம். அதனால் பாவத்துக்கு நான் மறித்து விட்டேன், ஆதாமுக்குள் நான் மறித்து விட்டேன், நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு மறித்து விட்டேன், கண்களிச்ச ஜீவனத்தின் பெருமைக்கு விடுதலையாகி கிறிஸ்துக்குள் மறுபடியும் இயேசுவை ஜீவ விருட்சத்தை கனி, ஜீவ வச்சு இயேசுவே வழி, இயேசு அந்த இயேசுக்குள்ள தேவநீதி, உயிர் இயேசு சாமன், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், ஈசாக்கின் யாக்கோபுடைய அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, ஒரு விசுவாசம், சாந்தேச்சு, மகிமை, கனம், புகழ்ச்சி, தேவநீதி, அளவற்ற அன்பு, அளவற்ற ஐஸ்வரம், அளவற்ற வானத்திலும் சகல அதிகரிக்குது இயேசுக்குள்ள. ஆதாமுக்குள்ள நன்மதியும் பாதாள ராஜ்யம் இருக்குது. அதை போய் மண்டையில் வச்சு ராத்திரி பார்க்கலாம். உலகம், மாம்சம், பிசாசு, கவலை, அது செல்லு, நாடு செல்ல, சுயநீதி, அநீதி. இந்த சுயநீதியை நீங்கள் ஜெயிக்கணும். தேவநீதிமானமான இயேசு ஒரே நீதி, அவர் தேவநீதி. அந்த தேவநீதியில் அவர் இவ்வளவா உலகத்தை அன்பு ஜீவனையும் பருவம் குத்துறார் இயேசு. ஆனால் தான் மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். எலும்புகள் நல்ல நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். புரியுதா பிரிமாரில்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எங்குது, வற்றாத நீரூற்று எங்குது, மகா வறட்சி எங்குது. உலகம் மகா வறட்சியாக இருக்குது. ஆதாமுக்குள்ளே பிறந்தது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். வறட்சி, வனாந்தரம், முடிவு மகா வறட்சி, பாதாளம், அது கடைசியில். ஆனால் மகா வறட்சியான இந்த உலகத்தில் கடைசி காலத்தில், இது கடைசி காலம், ஆண்டவராக இயேசு வருகிற இந்த காலத்தில் பிசாசு எங்கே பார்த்தாலும் சாபங்களும், பாவங்களும், மரணங்களும், தரித்திரங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமாரங்க, சோதோம் குமாரன் அப்படியே மனுஷகுமார் ஒரு நாட்கள்லாம் நடக்குதான். இப்படி ஆபத்து, விபத்து, கொலைகள், வெறிகள், தேவ மனுஷன்பு, சுபா அன்பில்லாத இந்த உலகத்தை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு அன்பு பரலோக ராஜ்யத்தை இயேசு சாமண்டவாக தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வாய்நாளெல்லாம் நித்தமும் நீ நடத்தினாக்கா உன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆசீர்வாடி தேவதூதர் பணிவிடை செய்து மகா வறட்சியான காரங்களை, பொருளாதாரத்தில் வறட்சி, ஆசீர்வாதத்தில், ஐஸ்வர்யத்தை எல்லாம் வறட்சி, எங்கே பார்த்தாலும் வறட்சியா, சரீர சுகத்தில் வறட்சி, எல்லாம் வறட்சியானதில் நீர்ப்பாய்ச்சலானதோடு வட்டாத நீரூற்றை போலும் மாறிவிடுவாய். இதாங்க நிபந்தனை. நான் எப்படி ஒன்றா இருப்பேன், மனம் போன போக்கில் இருப்பேன். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் பலிக்கணும். ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தை ஆராதிக்க போகிறது. அந்த வாக்குத்தத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே இருக்காது. இயேசுக்கும் சம்பந்தம். எங்கள் ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதிக்கு தெரியல, பேர் ஊடிக்காரு, ஒரே கசப்பு விருப்பமாக இருப்பார். பாவிகள் மேலே, அக்கருவக்காரன் மேலே. அக்கருவக்காரனுக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ஜியம் கொடுத்தியான்னு கேட்பார். அதுதான் கிடையாது. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஜீவ சர்றம், ஜீவரத்தம், இந்த ஜீவ இயேசு சாமட வாக்குத்தத்தை மத்தியஸ்தமாக செட்டில்மெண்ட் எழுதி வச்சியா ஆதாம்லேருந்து 2 வரைக்கும். அதுதான் கிடையாது. ஊருக்கு 4 பேர் இருக்காது, தெருவுக்கு 2 பேர் இருக்காது. அதுக்கு பேர் தான் மத கிறிஸ்தவன் பேர். பாரம்பரிய கிறிஸ்துவனாக இருக்காது, மத கிறிஸ்துவனாக இருக்காது, சுயநீதிக்காரனாக இருக்காது, அநீதிக்காரனாக இருக்காது. தேவநீதியாயிரு. இயேசு தேவன், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பசுத்துமே தேவநீதி.
அந்த தேவநீதி ஜீவனையும் இப்போ இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் நித்தமும் கொடுக்குது. வர வர விருத்தி. தாவீது வர வர விருத்தி அடைந்தானாம். ஏன்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் கர்த்தர்னா ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். ஆதாம் 2 முழு உலகத்துக்கு ஜீவனையும் பரிபூஜையும் கொடுக்கறது தான் கர்த்தர். ஒன் மேன் ஷோவாக போகக்கூடாது. சில பேர் கத்தரையே பாடின்னு தூச்சி நிறுவா கட்சி மனுஷன் ஆப்போசிட், மனுஷங்கிட்ட பகையும் கசவும் போட்டியுமா இருக்கும். அதுக்கு பேர் மத கிறிஸ்தவனாக இருக்காது பெரியமார்களே. ஆதாம்லேருந்து 2 இயேசு ஜீவன பரிபூஜ்யம் எவ்வளவா உலகத்தில் அன்புது. கல்வாரி சிலுவிலே பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். இயேசு நமக்கு என்ன, அது கல்வாரி சிலுவை ஒரு மாதிரி காட்டுறாரு. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை அவர் நமக்காக பாவமாக்கினாராம். 2 Corinthians 5:27. கல்வாரி சிலுவையில் பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவைக்கு போகும்படி பலவந்தப்படுத்துறாரு. இயேசு சொல்றார், பிதா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தம். பிதாவுடைய சித்தம் என்னது? நீ பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு மனுஷனுக்கு ஒரு மாதிரியை காட்டியே தரணும். நீ சொல்லி போதிச்ச. மத்திய மார்க்கும் லோகா யோவானில் டீச் பண்ணார். இப்போ நீ ப்ராக்டிக்கலாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை இட்டு மகா வறட்சியாகி இந்த ஜீவ சரஜுக்கு தான் ஆதாம் 3ஆம் நாள் இறுதியிலாகி நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மூலம் வட்டா நீர் மாறுறதுக்கு ஒரு காட்டணுன்றாரு பிதாவாகிய தேவன். இயேசு 3 முறை ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம் நீங்கள் படி சிலுவைக்கு போகும்போது எந்த பாத்திரம்? பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் மேல் கொட்டப்பட போகுது. மகா வறட்சி, சிரசில் முள்முடியும், கைகால் ஆணி, சிரத்தில் உடம்பெல்லாம் எலும்புகள் எல்லாம் தெரிய போகுது. சிரத்தில் காரி தப்பு போகிறாங்க, கரங்கால் அந்த கேடு அடைய போகிறார். மகா வறட்சி, பாவத்தின் சம்பளம் மரணம் வரப்போகுது. அந்த பாத்திரம் என்ன? நீங்கள் ஆயிரம் என்னுடைய சித்திரம் உங்களுடைய சித்திரம். அப்போ பிதாவின் சித்தனா நீ பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தரித்திரமாக்கப்பட்டு வியாதியாக்கப்பட்டு மனுஷனுக்கு ஒரு மாதிரி காட்டணும். என்ன மாதிரி காட்டணும்? பாவத்தின் சம்பளத்தை மரணத்தை ஏற்றுட்டு ஏசு என்ன மாதிரி காட்டினாரு? கைவிட்ட பிதா மேலே கோபமாக இருந்தாரா? ஈட்டியால் குத்திர மேலே கஷ்டப்பா இருந்தாரா? காட்டி குத்த யூதாஸ் மேலே கோபம் விருப்பமாக இருந்தாரா? காரியத்தை ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை கொடுத்தார். பிதாவை உடைய கைகளில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டாராம். அந்த ஜீவன்றவாது ஜீவ சர்ற ஜீவரத்தம். ஈட்டியாலும் அதே ஜீவ சர்ற ஜீவரத்தத்தை தான் கொடுத்தாரு. அந்த ஜீவனில் இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அப்போ பிதாவாகி தேவன் ஆதாம் 2 முழு உலக ஜீவ சர்ற ஜீவரத்தம் கொடுத்தாரு. தேவன் தனக்கு கொடுக்க மத்தியஸ்தம் பிரதான கட்டணம். கைவிட்ட பிதா அன்பு குருவாய், அதான் நிபந்தனை. தேவ அன்புக்கு ஜீவனை பரிபூஜி இயேசு அவனை கொடுத்துட்டாரு. ஈட்டியால் கொடுத்து அதே ஜீவரத்தம். உன்னிடத்தில் அன்பு பிற நேரத்தில் அன்பு குருவாய. பரன்னா பரவ பிறன்னா பூலோகம். ஆதாம் 2 முழுவதி ஜீவ சொல்ற ஜீவர் இயேசு அவனை கொடுத்தாரா இல்லையாங்க? இதாங்க நிபந்தனை. இதை செய்ததுனால என்ன நினைச்சு 3ஆம் நாளில் பாவத்திலிருந்து மரணத்தில் ஜெயிச்சு பரிசுத்தாவில் சாவுக்கு உயிர்ப்பு தேவத்தோட கல்லப்பட்டு வானத்தில் ஒரு சகல அதிகாரம் அந்த இயேசு கொடுத்தாருங்க. 3 நாளில் சிலுவையில் மகாவறட்சியாக இருக்கிறாரு. முழு உலகம் எல்லாருடைய சாபங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்கள் ஏற்றிக்கிட்டார். உன்னை போல என்ன போல நம்ம ஆதாமுக்குள்ளே பிறந்தோம். ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையிலே சுமந்தார் இயேசு. அவர் ஒரு மாதிரி காட்டுறாரு. பயந்து போய் கலங்கி போய் நடுங்கி போல. வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறணும் அவருக்கு தெரியும். என்ன நிபந்தனை? கைவிட்ட பிதா மேல ஆவி ஒப்பித்து ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுக்குறாரு. ஈட்டியால் அதே ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுக்குறாரு. ஆதாம் 2 முழு கொடுக்குறாரு. இதுதான் நிபந்தனை. அதை செய்தாரா இல்லையா? செய்ததுமே பாவம் சொல்லி மரணத்தில் உயிர் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் அவருக்கு எழுந்து வானத்தில் சகல அதிகாரம் நீரூற்றை போல வட்டாத நீரூற்றை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வட்டாத நீரூற்றை போல 3 நாளில் வானத்தில் சகல பாதப்படியில் வேந்தது. இதாங்க மாதிரி. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு போடாரு. அந்த ஜீவ மார்க்கத்தை நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் அதை கேளுங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர் கூட இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது நிபந்தனை என்னவோன்னு நினைக்காதீங்க. மலையை நோண்டி எழுப்பிடிக்கிற நிபந்தனை கிடையாது. ஏசு கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். கல்வாரியில் பாவத்தின் சம்பளம் உலகத்தில் எல்லாரும் 800 கோடி பேருடைய பாவ சாபம் மரணம் ஆதாம் 2 பாவத்தின் சம்பளம் ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது. மேஜிக்கல் அட்டை தரித்திர காசு அட்டை தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டாரு. சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு. எல்லாருடைய வியாதியை ஏற்றுக்கிட்டாரு. சிரசில் முள்ளு சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு. எல்லாருடைய வியாதிகளும் சகல வியாதி சிலுவையில் ஏற்றுக்கிறாரு. கவலைப்படவில்லை இயேசு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சா ஆதாமுக்குள்ள பிறந்த ஆதாமிக்கு சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ தலைமையில கவிஷன் கவலைப்படலைங்க.
பிதாவாகிய கைவிட்ட பிதாவே உம்முடைய கையில் வைத்து மகாசத்துவ ஜீவ ரத்தத்தை பரிகாரத்தை கொடுக்குறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்த இயேசு அந்த பரிகாரமாகி அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஈட்டியால் குத்துற அதே ஜீவ ரத்தம் ஆதாம் கொடுத்தாரே இல்லையா? கொடுத்ததுனால பாவன்ட்டு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து வானத்தோட சகல அதிகாரத்தை பெற்றுக்கிட்டாரு. இதுதான் மாதிரி. அதுதான் சொல்றேன், இனி நான் அல்ல இயேசுவே எடுக்கணும். சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தது. அதுதாங்க ஞானஸ்தானம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நம்ம சிலுவிலேருந்து பாதாளம் போய் 3ஆம் நாள் உயிரோடு வரல. அதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்தானம். பாவத்துக்கு மறித்து தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ண கல்லறையில் அடக்கம் பண்ண பாதாளம் போய் 3ஆம் நாள் உயிர்த்த இந்த மாதிரி நம்ம தண்ணியில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை அடக்கம் பண்ணி கிறிஸ்துக்குள் உயிரோடு இருந்த அது கிறிஸ்துவின் ஜீவ உலகம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுதல் முழு உலகம் வெளிப்படுத்துறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். இதுதான் நிபந்தனை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகத்தை பட்டோம், 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. எங்கே பார்த்தாலும் கசப்பு, எங்கே பார்த்தாலும் போட்டி, பொறாமை, எரிச்சல். ஊழியர்களை கடிச்சு பச்சிக்கிறாங்க. தேவ அன்பு இல்லை, சன்மார்க்கர்களாக இருக்காங்க. சுயநீதி நியாயப்பிரமாணம் என்றால் எங்கே பார்த்தாலும் இருக்கிறதுனால பகையும் கசப்பும் போட்டி பொறாமை இருக்கிறதுனால சபைகள் புரட்சிகரமாய் மாறவில்லை. ஊழியர்கள் விசுவாசிகள் புரட்சிகரமாய் மாறவில்லை. ஏன்னா ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 கற்றுக் கொடுக்கவில்லை, பிரசங்கிக்கவில்லை, அதை கை கொள்ளவும் இல்லை. அதனால்தான் பிரியமானவர்களே, இயேசுவை பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் கூட வெளியேற பெற்ற செய்திகளை கேளுங்க. மாபெரும் ஏபிள் இந்த கடைசி நாள் ஏபிள் நீங்கள் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே ஜீவன். ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 நான் போதித்திருக்கிறேன். ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் எவ்வளோ பெரிய படிப்பாளியானா, ஒரு பெரிய சயின்டிஸ்டாக பெரிய மகானாரு. நீ தாயின் வயிற்றில் பிறந்தப்பா. அரசியல்வாதியானார், படிக்கார், ஏழையா பணக்காரு, ஆனா பெண், உலகத்தில் 800 கோடி பேர் ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணம் பிசாசு. அதான் நிபந்தனை. அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை கண்டில் சம்பளம் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி அது நெகட்டிவ் மத்தியஸ்தம். அதெல்லாம் மாறாது உறுதியாக இருக்கும். உடனே பிசாசுல பாவம் வாய்நாளெல்லாம் பாவம் மரணம் மகாபரிச்சு வேதத்துக்கும் பாடு உபத்திரம் கஷ்டப்படுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், காரு பங்களா எல்லாம் இருக்குது. ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான். பாடுகளும் உபத்திரம் வியாதிகளும் கட்டி முடியும் பாதாளத்து போயிடும். ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் பிந்தின ஆதாம், இயேசு கடைசி ஆதாம். அது இயேசு ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போ இயேசு ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும். அதான் சொல்லப்படுது ஏசு 58:10 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இப்போ இயேசு அறியாத நாட்களில் பிசாசு தான் நித்தமும் நடத்துகிறான். சின்ன வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முதிர்ந்த ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தையே வாய்நாளெல்லாம் போராடி இருக்கிறான். பிசாசோடு, வியாதியோடு, வறுமையோடு, தரித்திரத்தோடு. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்தானம் கர்த்தர் நித்தமும் நான் கர்த்தர் ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர். தேவன் தனக்கு உலகத்தை கிறிஸ்துவ அன்பு பிரதான கற்பனை. தேவனுடைய அன்பு என்ன? கிறிஸ்துவின் அன்பு. அது ஜீவனை இயேசு அவனுக்கு கொடுத்தது பிதாக்குமார் பசு. அதான் உம்முடைய நாமும் உம்முடைய பிதாவாகிய தேவன். அதுக்கு ஒப்பாக இரண்டாம் உன்னிடத்தில் பிரணித்தில் அன்பு இல்லை, கிறிஸ்துவின் அன்பு. அது தேவ நீதி தூது இயேசு சாமண்டவாக உம்முடைய நாமும் உம்முடைய தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினா பசு கண்டிப்பாக வராரு. அப்போதான் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலையில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதாங்க வாக்குத்தத்தம். ஆபிரகாம் அப்படி வாழ்ந்தான், ஈசாக்கு அப்படி வாழ்ந்தான், யாக்கோபு அப்படி வாழ்ந்தான். ஆபிரகாம் என்ன பண்ணா? அவன் விக்கிரான ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். ஆபிரகாமு சபிக்கப்பட்டவனாக இருந்தான், விக்கிராராஜ் செய்தான். அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீர் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தின் தேவாடி ஜீவாட்டுக்குட்டி இயேசு அம்புக்குறிட்டு காட்டுது. அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பவிதொற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். பவிதொற்ற ஆட்டுக்குட்டியை இயேசு ஜீவ ரத்தம் பிதாவாயுது. ஆதாமிடம் முழு ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். வற்றாத நீரூற்றை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை ஒட்டா நீர் ஆபிரகாம சகல காலத்தில் ஆஸ்வதிக்கிறார். ஆவிக்குரிய ஆசுவாதம், பூமிக்குரிய ஆசுவாதம், பூமி தாங்கக்கூடாத ஆசுவாதம். ஆபிரகாம் ஷீமானாக இருந்தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பலிபீடத்துக்கு ஒரு பவிதொற்ற ஆட்டுக்குட்டியை படைய ஏற்பாடு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த பவிதொற்ற ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராக இயேசு ஜீவ ரத்தம். ஆபிரகாம் 100வது வயசுல கர்ப்பக்கனி அவனுக்கு உண்டாக ஈசாக்கு பிறகு கர்ப்பம் உறுதிக்குதுங்க. 100 வயசு 90 வயசு கூட வற்றாத நீரூற்றை போல
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வந்தால் கர்ப்பம் 100வது வயசுல கூட உதிக்குன்னு போடப்பட்டிருக்குது. அதுக்கு ஜீவ சொல்ற ஜீவரசத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்திக்கிட்டே போனார். 25 வருஷமா குத்திக்கிட்டே இருக்கான் ராத்திரி பகலும். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சரீரம் செத்து போனது எண்ணாது இருந்தான். சாரோல் கர்ப்பம் எண்ணாது இருந்தான். அவன் தேவனை மகிமைப்படுத்தி ரோமர் 4 போய் வாசிங்க. எப்படி ஜீவ சொல்ற ஜீவரசம் இயேசு சார் இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வற்றாத நீரூற்றை போல ஆபிரகாம் இருந்தான். சகல காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டானான். ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். அப்புறம் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, அவனும் அதே பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொற்றதை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே போறான். பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான். மகாவர்ச்சியான தேசத்தை விதை வைச்சா 100 மடங்கு விளைச்சல் உண்டாச்சா. மெராக்கல்ங்க. ஜீவ சொல்ற ஜீவ உலக தேவி நீதி உயிர்த்தில பிதாவுக்கு ஆதாமில் 2வது மகாவர்ச்சியானர்கள் 100 மடங்கு விளைச்சா. ஈசாக்கு வர இது மகாபெரும் மகா ஐஸ்வர்யவானான். எல்லா ராஜாக்களும் ஈசாக்கு என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை செய்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி கர்த்தர் நித்தமும் நடத்தினார். ஈசாக்க யாக்கோபு கோலும் தனியுமா போறான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வழியா வந்தவன் தான் அந்த யாக்கோபு. அவன் கோலும் தனியுமா போறான். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி பைதொற்று ஆட்டுக்குட்டி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வழியா ஃபாலோ பண்றான். அந்த பைதொற்று ஆட்டுக்குட்டி தான் படியாட்டில் இயேசு சாமியோட வாக்கு தத்துவம் ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அது பைதொற்று ஆட்டுக்குட்டி ஊன் கூட்டி செவிடி இல்லாத ஆகட்டும் பலி சத்துறோம். அது இயேசு அம்புக்குரிய பழைய ஏற்பாட்டில் அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை பலிபடுத்துறது தேவனுக்கு தனக்கு உங்களுக்கு மத்தியஸ்தமாக கொடுக்கணும். கோலும் தனியாக போன ஈசாக்கு 2 பரிவாரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டான். பெரிய பட்டாலேன் கோலும் தனியாக தாங்க போகிறான். அப்பா ஆத்தால விட்டுட்டு ஓடுறான் அண்ணனுக்கு பயந்து. அங்கே மாமனார்கிட்ட போய் கோலும் தனியாக போடுறான். கொஞ்ச நாள்ல 2 கோடிக்கணக்கான ஆசீர்வாதம். ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் ஏராளமானவனுக்கு பெருகி போய் யாக்கோபு இஸ்ரவேலாக்கப்பட்டு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாறி அவன் ஆஸ்வதித்தான். ஆஸ்வதித்தார். அதுக்கு அவன் பலிபீடத்துக்கு ஒரு பைதொற்று ஆட்டுக்குட்டியே தேவனுக்கு தனக்கு குத்திட்டே இருந்தான். இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தம் தேவன் தனக்கு முழு சகல பாவத்தில் நீக்கப்படுவாய். சாபத்து தரித்திரத்தை வியாதியை விட்டு நீக்கப்படுவாய். பாதாள் பசுத்தாவே 1 நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் 7 நாள், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 365 நாளும் தொடர்ந்து கிறிஸ்துவை ஜீவ மார்க்கத்திலே இருந்தீனா கண்டிப்பா நீயும் ஆசுவதி. தேவதூதர் கண்டிப்பா வருவார். பசுத்தாவை கண்டிப்பா வருவார். வர விருத்தி கண்டிப்பா பார்ப்பாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த வாய்க்கவே வாய்க்காது. ஆனால் கிறிஸ்துவை காட்ட வேண்டும். ஆதாமை காட்டினால் பாவத்தின் சம்பளமான கிறிஸ்துவை காட்ட தேவ நீதியின் ஊழியர்கள் மகா வறட்சியான காலம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வட்டாத நீரூற்றை போல இருக்க முடியுமா உன்னால? 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாள், மாதம் 3 வருஷத்தில் 30 365 நாளும் விருந்து பாறையா. இல்லைன்னா மாம்ச சிந்தையிலே கிடப்பேன். யாரும் நியூட்ரலாக இருக்குது. ஒன்று இருள் இருக்கணும், இல்லைன்னா வெளிச்சத்தில் இருக்கணும். ஒன்று ஆதாமுக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஒன்று பிசாசுக்குள்ள இல்லை இயேசுக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா ஒன்று தேவனுக்குள்ளே இல்லைன்னா சாத்தானுக்குள்ளே இருக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினால் பிசாசின் நிபந்தனை. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினா மகா வறட்சி தான் அவனுக்கு. வேதனைகளும் துக்கங்களும் பாடும் முடிவு பாதாளம். தேவனுக்குள்ள இருக்கிற ஞானத்தை இயேசு ஞானத்தான் இயேசு ஜீவன் பரிவு என் பிதா ஜீவனோட குமாரன் ஜீவனோட அருள் செய்திருக்கிறார். ஜீவ உலகம் ஜீவமானம் இயேசு ஜீவனில் தேவநீதி உயிர் இயேசு சாப்பிட வாக்கு தத்துவம் பாவ மன்னிப்பு நித்திய வாக்கு தத்துவத்தெல்லாம் வாசித்து தேவநீதி உயிர்த்தல் பாவம் ஐஸ்வர்யம் காம சமாதானம் சந்தோஷம் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்காக தேவநீதி உயிர்த்தது சாபத்துக்காக தேவனுடைய ஆசீர்வாதம் தரித்திரத்துக்காக இயேசுவின் ஐஸ்வர்யம் விலையேறப்பட்ட ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே போகணும். உயிர்த்தெழுதலும் ஜீவனின் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படும் மரணம்னு லேசில் சந்திக்காது. உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருப்பாய். தீர்க்காய் சொல்லவனாயிருப்பான். வாக்கு தத்துவம் பலிக்கும். பாவங்கள் சாவ செய்து ஓடும். நித்தமும் உன்னை நடத்தி கடிந்து கொள்ளலாம். புத்தி சொல்லலாம். ரச்சனை ரொம்ப மோசம் அதை விளைக்கிறான். நல்ல மேய்ப்பெத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். உன் குடும்பத்தார் இனத்தார் தேச ஆதாரம் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். ஏசாயா 58:11 ஏசாயா 58:11 இந்த வசனத்தை பாருங்க. ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருத்தி உன் எலும்புகளை நிலமுன்னதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த 11 ஏசாயா 58வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் இந்த மாதம் உன்னை நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள்ளே தேவ நீதிட்டு உயிர்த்ததல் இயேசு சாமட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படும் எல்லா வாக்கு தத்துவம் இதுதான் நிபந்தனை. கிறிஸ்துவுக்குள் நிறைவேற வேண்டிய எல்லா வாக்கு ஆதி அவளுக்கு வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு ஜீவன் பரிபூரண தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படும். கல்வார் சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசு. அவருக்கு 3ஆம் நாள் எல்லா வாக்கு ஆதி அமலுக்கு எல்லா எல்லா வாக்கு தத்துவம் நிறைவேறது. இயேசு என்ன நிபந்தனை பண்ணாரு? அப்படியே மழை நோண்டியில் கைவிட்ட பிதா மேலே கசப்பில் காட்டிக்கிறது யூதா பகை கசப்பில் ஈட்டியால் குத்துற மேலே பகை கசப்பில் பிதாவிய முடிகள் ஆபிவித்து ஜீவனை மகாசத்துவம் ஆபிவித்து ஜீவனை விட்டார். ஜீவன் ஜீவசாரி பாவத்தின் மருத்துவ ஜீவன்
இயேசு சரீரத்தை தேவன் நீத்தி ஊத்தில் கொடுக்குறாரு. ஈட்டியாளுக்கு அதே ஆவி ஊற்றி ஜீவரத்து ஆதாம் கொடுத்தா. இதுதான் நிபந்தனை. 3 நாள் பாவன்ட்டு மன ஒரு தேவதூதம் வந்து கல்ல ஒரு பசுத்தா சாவுகிற உயிர்ப்பித்தில் வானத்தோட சகல அதிகாரம் கொடுத்தாரு. இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜீவ மார்க்கத்தை போதிங்க. கடைசி காலத்தை அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் மேய்ப்பர்களே பிரசங்கிமார்களே கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்குள்ள இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். பகை கசப்பு போட்டி எரிச்சல் கண்கிச்ச மோச சுய நீதி எல்லாத்தையும் துரத்துங்க, அப்புறப்படுத்துங்க. பேரு கிறிஸ்துவன் வச்சுட்டு போட்டிகளும் பொறாமைகளும் எரிச்சலும் கசப்புலுமா இருக்காதிங்க. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்பது. அந்த அன்பு ஜீவன் மனுஷ அன்பு இல்லை, தாய் அன்பு தாவுடைய இயேசு அன்பு வெளியேறப்பட்ட அன்பு. அந்த அன்பு ஜீவரத்தத்தை இயேசு சாப்பிட வாக்கு குத்துது. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. ஆதாம் முழு உலக ஆவின் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டேங்க. பரலோக ராஜ்யத்தை சேர்த்து ஒவ்வொரு மனுஷன் மத்தியஸ்தமாக கொடுங்க. தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை பசுத்தாய் எல்லா வாக்குத்தத்தை நிறைவேற்றலாம். ஜெபம் பண்ணுவோம். பசுதாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துங்க தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நாளல்ல, இயேசுவே எனக்குள் பிழைக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உங்கள் நன்றி செலுத்துகிற தாவே. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு என் ஆண்டு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. கர்த்தர் நித்தமும் அவர்களை நடத்தவில்லை. பிசாசு நடத்துகிறார். கண்களிச்ச மோஞ்சி நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்கம் இல்லை. தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்த ஜீவ மார்க்கத்தில் அவர் வருவேன். இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். தேவி நீதிக்கு உயிர்த்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வாக்குத்தத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ சரீரத்தை பிதாவாகி ஆதாம் முழு உலகத்துக்கும் ஆண்டவரே கொடுக்கும். பாவட்டுமான சிதறிக்கும் இயேசு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனே மத்திய மாட்டு லூக்காய் யோவான் எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் மகாவரிச்சியான காலங்களில் இந்த மக்கள் எல்லாம் நீரூற்றைக்குள்ளே நீரூற்றைக்குள்ளே மாறிட்டார். 38 வருஷம் வியாதியாசனாக்கிறோம் பேச ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தீமாரியே தக்கார் தேவதல் 38 வருஷம் பேசாக்குள்ளது. இயேசு ஒரு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கும். தலைமையில கை வச்சு ஜீவ சொல்கிறேன் ஜீவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். உடனே பசுத்தாவை இறங்கிச்சு. மகாவரைச்சியாக இருந்த எழுந்து நடந்தான். படுக்கை எடுத்துக்கொண்டு 38 வருஷம் ஈலிங் அவனுக்கு உண்டாகுது. மகாவரைச்சியாக இருந்தவன் அவனை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வட்டாது நீரூட்ட போல மாட்டான். லேகோன் பிசாசு வச்சவன் 2000 பிசாசு மகாவரைச்சி கல்லறில் பிணங்கள் மதியில் அப்படியே தன்னைத்தானே காயப்படுற இயேசு அவனை நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே ஜீவ சொல்கிறேன் ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்து நம்முடைய பாவம் பிதாவை ஆதாம் முழு உலகத்துக்கு பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன் ஜீவ சொல்கிறேன் ஜீவனையே தேவனிட்டு உயிர்த்தேன். தேவன் தனக்கு உலகத்தை அசுத்தாவில் ஓடி 2000 அசுத்தாவை ஏறிச்சு. அவன் வட்டாத வட்டாத நீரூற்றை போலவும் தோட்டத்தை போலமான லேகோ பிச்சை உடனே வஸ்திரம் தெரிஞ்சு இயேசு பார்த்து போய் பெரிய ஊழிக்காரன் ஆகிட்டான். தெக்க போய் மட்டும் இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறான். திமிர்வாதக்காரன். பாவத்தின் சம்பளம் மாறின சரீரத்தில் வியாதி வந்துச்சு. ஆதாமுக்கு இருந்தால் வியாதி பிடிக்கும், சாபம் பிடிக்கும், தரித்திரம். திமிர்வாதக்காரன். அவனை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னாரு. எப்படி மன்னிக்க நல்ல மேய்ப்பத்த நாளுக்கு ஜீவனையே கொடுக்க. அவன் பேரை சொல்லி இயேசு ஜீவன் பரிமுடி ஜீவன் ஜீவ விருச்சத்துக்கு நீ ஜீவ சொல்ற ஜீவத்தை பரலோகிற உம்முடைய நாமும் உம்முடைய தேவன் தனக்கு ஆதாம் குத்தாவும் பாவம் மன்னிக்கப்படும். பாவ பசுத்தை உடனே இறங்கிச்சு. உடனே அவன் எழுந்து நடந்தான்னு சொல்லப்படுது. ஏசு எங்கு சுற்றி பிசாசின் பாலையில் அகப்பட யாவரையும் அப்போ சில 10:38 நசீனா இயேசு பசுத்தாவின் வல்லவினால் அபிஷேகத்தை அவர் நன்மை செய்கிறாய் சுற்றி அவர் எங்கும் சுற்றி பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கிறார். யாருன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவனின் சம்பளம் உயிர்த்தது. இயேசு உயிர்த்தது ஜீவனமாக இருக்கிறார். அந்த இயேசு ஜீவன பருவி தேவன் தன் முழு உலக பாவம் ஓடு பசுத்தாய் இருக்குது. மகா வறட்சியாளர்களால் நீர்ப்பாய்ச்சலத்தோடு வட்டால் நீரற்றை போல மாற்றினார். எந்த ஊழியத்தை செய்ய வாங்க பிரிவாங்க. ஃபேஸ்புக்கில் போக துளசிராம தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க துளசிராம தாமஸ் ஏரோளத்தை 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கேன். இந்த செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ண குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் இது நிமித்தம் நிச்சயம் ஆசுவதி ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் அட்ரஸ் கேட்டு பிசாசு கொண்டு வரான். அதுக்கு தேவன் நீதியின் சம்பளம் உயிர்த்ததில்லை. தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினாங்க. பசு அட்ரஸ் கேட்டு இப்போ தேவதன் வருவார். ஒரு நாள் வாழ்நாளெல்லாம் அப்படி இருக்கும்போது பாவன்ட்டு மனசு தேவாய் விட்டு தாவிது வரவென்று ஏறினான். ஒரு 100 பேருக்கு ஒரு 1000 பேருக்கு ஒரு 1,00,000 பேர் ஆதாமுக்குள் நன்மை அறியத்தக்கவனாக இருக்கிறான். இயேசு ஜீவன் பருவ 100 பேர் 1000 பேர் தேவன் தனக்கு உலக 1000 பேர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கும். 100 பேர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கும். ஆதாமுக்குள் பிறந்த 100 பேர் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவதியின் சம்பளம் 100 உயிர்த்தில்லை. 100 பேருக்கு தேவன் தன் மத்தியஸ்தமாக கொடுக்குறேன். 100 பேர் மேலே இறங்கும். பஸ்க்கு ஆட்டு ரத்தத்தை வச்சு 6 லட்சம் ஆட்டுக்குட்டியே 30 லட்சம் இஸ்ரவேல் அடித்து நிலைக்காலம் சங்காரத்தும் 30 லட்சம் சங்க பசுத்தாவின் எகிப்து சிறைப்பே நீங்கி போச்சுங்க. அதாங்க மோசையின் ஓடியும். பஸ்க்கு ஆட்டு ரத்தத்தை அடித்து நிலை காட்டுங்க. பாவத்தின் சம்பளம் பண்ணி சங்காரத்தும் ஓடியே போட்டான். 30 லட்சம் இஸ்ரவேல்
எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு 18 ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க பழைய ஏற்பாட்டில். அந்த ஆட்டுக்கு உலகத்தில் பாச தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தம். உங்கள் குடும்பத்தார் இழத்த தேசம், உங்கள் ஏரியாவுக்கு ஜனங்களுக்கு, உங்கள் பட்டணத்தில் இருக்க இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தம் தேவன் தனக்கு முழு ஸ்டாக்டாக கொடுங்க. சங்காரம் ஓடிவா பசுத்தாவி இறங்கிட்டோம். வட்டாத நீர் ஊற்றை போல இருப்பாங்க. நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்து போல இது வாழ்நாள் ஃபுல்லாக செய்யுங்க. மாபெரும் வெற்றி வீரர்களாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவர்களாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க தாவே. பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 733-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த ஆகஸ்ட் மாத 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி மகா வறட்சியான காலங்களிலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் ஒட்டார் நீரூற்றை போல இருப்பாய். வசதி வாய்நாள் எல்லாம் உன்னை ஆஸ்வதி கிறிஸ்துக்குள்ளே வருங்க. தேவன் தனக்கு மூடு வளர்த்துங்க. கிறிஸ்துவ ஜீவனை பெரும் வாய்நாளை வெளிப்படுத்துங்க. நித்தமும் உன்னை மகா வறட்சியான காலம் நீர்ப்பாய்ச்சல் தோட்டம் வட்டார் நீரூற்றை போல உன்னை மாற்றி ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கூகுள் பேல் அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 733-958-6648. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் தனக்கு உலகத்தை காட்டி வாய்நாளெல்லாம் மகாவாரி முடிவு பாதாது. அப்படிப்பட்ட வருத்தப்பட்டு பாரம் இயேசுவின் ஜீவ தேவநீதி உயிர்த்தெழுமானவர். அந்த தேவநீதி உயிர்த்தெழு தேவன் தனக்கு முழு உலகத்து வாய்நாளெல்லாம் பசு தாவியார் உருவார். தேவதுருவார் பாவட்டு மனித நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வட்டாது நீரூற்றை போல மாட்டி உலகத்துக்கு சமுதாயத்துக்கு உலகத்துக்கு உப்பாக ஒளியாக வைத்து உன்னை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியின்படியே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் இதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.